அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன யோசனை நீங்களும் யோசிச்சு பாருங்கள். என்னென்னா, யார்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2 டைப் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று, நம்மளை ஓவராக புகழ்ந்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லது பண்ணால் புகழ்ந்துங்கிறதோ, ப்ரைஸ் பண்ணுறதோ, அப்ரிஷியேட் பண்ணுறதோ நேச்சுரல். பட் நம்ம தப்பு பண்ண விஷயம் நம்மளுக்கு சம்டைம் தெரியும். நம்ம தப்பே பண்ணாலும் நம்மளை புகழ்ந்துட்டே இருக்கிறாங்களா, அது மாதிரி பீப்புள்கிட்ட நம்ம மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஆபத்தானவும் கூட. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, நம்ம எது பண்ணாலும் தப்புனே சொல்லிட்டு இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஹைலி கிரிட்டிசிசமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, தப்பு பண்ணால் அது தப்புன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம திருத்திக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத அதை பற்றி நான் சொல்லலை. பட் நம்ம நல்லதே பண்ணாலும் கூட, அவங்களுக்கு நல்லது விஷயங்கள் செஞ்சாலும் கூட, ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இது மாதிரி எது பண்ணாலும் நம்மளை புகழ்ந்துட்டே இருக்கிற எக்ஸசிவ் ப்ரைஸ் பண்ணுற மக்களாக இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் எக்ஸசிவ் கிரிட்டிசிசம் பண்ணுற மக்கள், குறை சொல்கிற மக்கள்கிட்டையும் சரி, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க 2 பேருமே நம்மளோட உண்மையான வெல்விஷராக இருக்க சான்ஸே இல்லை. யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.